திருப்பியும் அந்த போன் கால் வந்தது. பரவாயில்லையே கோவிந்தன், நீங்க நாங்க சொன்ன மாதிரியே 500 மரக்கன்றுகளை நட்டுட்டீங்க, ஷபாஷ். ஆனா உடனே போய் உங்க ஊர்ல இருக்கிற குளத்தை தூர்வாரணும். அதுவும் மக்கள் உதவியோட நீங்க கண்டிப்பா செய்யணும். கந்துவட்டி கோவிந்தனுக்கு பணத்து மேல இருந்த பேராசை பெருகிக்கிட்டே போச்சு. உடனே அவரோட வேலைக்காரர்களையும் ஊர்க்காரங்களையும் கூப்பிட்டு புதர் மண்டி கிடந்த குளத்தை தூர்வார ஆரம்பிச்சாரு. ரொம்ப அசதில ஒரு நாள் நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தாரு. அப்போ அந்த போன் கால் மறுபடியும் வந்தது. என்ன கோவிந்தன், ரொம்ப களைப்புல தூங்கிட்டு இருக்கீங்க போல. சரி, நீங்க என்ன பண்ணணும்னா 1000 தையல் மிஷின்களை உங்க ஊர்ல இருக்கிற பெண்களுக்கும் உங்க பக்கத்து ஊர் பெண்களுக்கும் இலவசமாக கொடுக்கணும். பணத்து மேல பேராசை கொண்ட கந்துவட்டி கோவிந்தன் உடனே 1000 பெண்களுக்கு தையல் மிஷினை கொடுத்து உதவினாரு. வாங்கிட்ட பெண்கள் எல்லாரும் அவருக்கு மனதார நன்றி சொன்னாங்க. அவரை எப்பவுமே திட்டுக்கிட்டு இருந்த ஊர் மக்கள் முதல் முறையா வாழ்த்து சொன்னதும் அவருக்கு நெகிழ்ச்சியா இருந்தது.